வணக்கம் மக்களே. இந்த வீடியோவில் நெட்ஃப்ளிக்ஸில் மே 1ஆம் தேதி ஒரு காமெடி ட்ராமா சீரியஸாக ரிலீஸ் ஆயிருக்கிற த 4 சீசன்ஸோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். சீசன் 1ல் டோட்டலாக 8 எபிசோட்ஸ் ரிலீஸ் ஆயிருக்கு. ஒவ்வொரு எபிசோடும் வெறும் 30 நிமிஷம் ஆவரேஜ் ரன்னிங் டைமில் தான் இருக்கு. ஸோ இந்த சீரியஸ்க்கு தமிழ் டப்பிங்கோட நெட்ஃப்ளிக்ஸில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. தமிழ் டப்பிங் வந்து உண்மையுமே நல்லா இருந்தது. இது ஒரு ஃபேமிலி ட்ராமா சீரியஸ் தான், பட் இது நீங்கள் ஃபேமிலியோட பார்க்க முடியாது. ஸோ ரிவ்யூக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு புதுசாக வரீங்கன்னா அந்த வீடியோ பார்த்து முடிச்சதுக்கு அப்புறமே உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ரிவ்யூக்குள்ள இருக்கலாம். இந்த சீரியஸோட கதை வாழ்க்கையில ஒரு கட்டத்துல மிடில் ஏஜ்டுன்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த 40 to 60. ஸோ இந்த ஒரு ஏஜ் இடைப்பட்ட காலத்துல இருக்க பீப்புள்ஸ் வந்து வாழ்க்கை வாழ்ந்து முடிச்சாச்சு, இதுக்கப்புறம் என்ன இருக்கு நம்மளோட வாழ்க்கையில அப்படின்னு சொல்லி சில பேர் வந்து அந்த மிட் லைஃப் கிரைசிஸ்ல இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்க 3 கப்புள்ஸ் வந்து 4 டிஃப்ரெண்ட் சீசன்ஸ்ல 4 டிஃப்ரெண்ட் பிளேசஸ்க்கு வெக்கேஷன் போறாங்க. போற இடத்துல இவங்களோட லைஃப் அண்ட் லவ் வந்து எப்படி நேவிகேட் பண்றாங்க அப்படின்றத பத்தி தான் வந்து இந்த சீரியஸ்ல சொல்லியிருப்பாங்க. பட் இந்த ஒரு லைஃப் அப்படின்றது வந்து வெறுமனே வந்து ஒரு சர்டைன் ஏஜுக்கு மட்டும்தான் அந்த பார்ட்டிஸ் லவ் லைஃப் இதெல்லாமே இருக்கும். ஒரு ஏஜுக்கு அப்புறமே அதெல்லாம் கிடையாது, நம்ம வந்து ஓஞ்சு போயிடும் அப்படின்ற மாதிரிலாம் வந்து எதுவும் இல்லை. அந்த ஒரு காலகட்டத்திலையும் வந்து நமக்கான வாழ்க்கை அப்படின்றது இருக்கு அப்படின்றத உணர்த்துற விதமாக தான் வந்து இந்த சீரியஸ் இருக்கு. இது ஒரு ரொம்ப லைட் ஹார்ட்டட் ஃபன் ஷோ தான். ஏன்னா இதுல ரொம்ப டீப்பாலாம் வந்து எதையும் அவங்க சொல்லலை. ஜஸ்ட் 3 கப்புள்ஸ், அந்த கப்புள்ஸோட அந்த ரிலேஷன்ஷிப்ஸ்ல இருக்கக்கூடிய அந்த பர்சனல் கான்ஃபிளிக்ஸ், அந்த கான்ஃபிளிக்ஸை இவங்க எப்படி ஓவர் கம் பண்றாங்க, அண்ட் அந்த கப்புள்ஸ் நடுவில் இருக்கக்கூடிய அந்த ஒருத்தருக்கு ஒருத்தர் இருக்கக்கூடிய அந்த ஃப்ரெண்ட்ஷிப், ஸோ இதெல்லாம் தான் வந்து ஃபோக்கஸ் பண்றதுதான் இந்த சீரியஸ். ஆல்ரெடி பார்த்து பழக்கப்பட்ட ஒரு நார்மலான ஸ்டோரி லைன் தான், பட் இதை வந்து கொஞ்சம் என்டர்டைனிங்கா சொன்னது வந்து உண்மையிலுமே நல்லா இருந்தது. ஸோ இந்த மிட் லைஃப் கிரைசிஸ்ல சில பார்ட்னர்ஸ்க்கு நடுவுல சில கான்ஃபிளிக்ஸ் இருக்கும், பட் அதை அவங்க ஓப்பனா பேசாம இருப்பாங்க. அப்படி பேசுறதுனால சில விளைவுகள் வரும். ஸோ அதை எப்படி அவங்க ஓவர் கம் பண்றது, ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை ஃபோக்கஸ் பண்ற விதமாகவும், ஸோ எந்த ஒரு வயசா இருந்தாலும் உங்களுக்கான வாழ்க்கையை வந்து நீங்க உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாழுங்க. அதுல சில பிரச்சனைகளும் இருக்கும். அதனால உங்களோட ரிலேஷன்ஷிப்ல பாதிப்புகள் வரலாம். அப்படி இல்லைன்னா அந்த ரிலேஷன்ஷிப்பை புதுவிதமா புதுவிதமான ஒரு வாழ்க்கையை உங்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்றத சொல்ற விதமா தான் ஸோ இந்த சீரியஸ்ல அவங்க ஃபோக்கஸ் பண்ணி இருக்காங்க. ஸோ இந்த சீரியஸோட காஸ்டிங் உண்மையுமே ரொம்ப சூப்பரா இருந்தது. அண்ட் எல்லாருமே ரொம்ப சூப்பரா ஆக்ட் பண்ணியிருந்தாங்க. சில சமயம் ரொம்ப ஃபன்னா, சில சமயம் கொஞ்சம் டிராமாட்டிக்கா. ஸோ அந்த ஒரு கேரக்டருக்கு அந்த சிச்சுவேஷன்ல எந்த மாதிரியான ஒரு போர்ட்ரேல் இருக்கணுமோ அதை வந்து எல்லாருமே வந்து ரொம்ப சூப்பரா பண்ணியிருந்தாங்க. அண்ட் ஒவ்வொரு எபிசோடுமே வந்து வெறும் 30 நிமிஷம் அப்படின்றதுனால பெருசா எங்கேயும் வந்து எனக்கு லேக்லாம் தெரிஞ்ச மாதிரி இல்லை. பட் இந்த மாதிரி ஒரு டைப்ல இருக்கக்கூடிய ஒரு சீரிஸ் உங்களுக்கு பிடிக்கும்னா நீங்க ட்ரை பண்ணலாம். பட் நீங்க ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ், த்ரில்லர் இந்த மாதிரியான ஒரு கான்செப்ட்ல ஒரு சீரிஸ் நீங்க எதிர்பார்த்தீங்கன்னா இது உங்களுக்கான சீரிஸ் கிடையாது. இது ஜஸ்ட் ஒரு லைட் ஹார்ட்டட் ஃபன் காமெடி ஷோ தான். ஸோ அதனால அதை நீங்க மைண்ட்ல வச்சு உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இது பாருங்க. அப்படி இல்லைன்னா கண்டிப்பா இந்த சீரியஸ் நீங்க அவாய்ட் பண்ணலாம். பட் எனக்கு இந்த சீரியஸ் பிடிச்சது, நான் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணாம ஜஸ்ட் சும்மா பார்க்கலாமேன்னு பார்த்தேன். ஒரு மாதிரி ஜாலியா ரொம்ப சூப்பரா, கடைசியில எண்டிங்குமே வந்து நல்லா இருந்தது. ஸோ இந்த கேரக்டர்ஸோட இமோஷன்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப நல்லா கனெக்ட் ஆச்சு. ஸோ இந்த சீரிஸ்க்கு IMDb ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 10க்கு 7.2. ஸோ என்னோட ரேட்டிங் வந்து 10க்கு 7 கொடுப்பேன். ஸோ நீங்க இந்த சீரிஸ் பார்த்து உங்களுக்கு எதாவது பிடிச்சது அப்படின்றது கீழே கமெண்ட்ல மறக்காம பதிவு பண்ணுங்க. மற்றும் ஒரு சூப்பரான வீடியோ சந்திக்கிறேன். நன்றி.